கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். சர்வதேச ஆர்கேனியா தினம் எந்த தேதி கடைபிடிக்கப்படுகிறது? When is International Argenia Day observed? மே 10. ஆர்கன் மரம் இயற்கையாக காணப்படும் நாடு எது? Which country is naturally home to the argan tree? Morocco. Liquid gold என்று அழைக்கப்படுவது எது? Which product is called liquid gold? ஆர்கன் எண்ணெய். யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஆர்கனரி உயிர்க்கோள் காப்பகத்தை எந்த ஆண்டு அங்கீகரித்தது? இன் விச் இயர் டிட் யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ரெகக்னைஸ் தி ஆர்கனரி பயோஸ்பியர் ரிசர்வ்? 1998. தேசிய தொழில்நுட்ப தினம் இந்தியாவில் எந்த தேதி கடைபிடிக்கப்படுகிறது? When is National Technology Day observed in India? மே 11. தேசிய தொழில்நுட்ப தினம் எந்த நிகழ்வை நினைவு கூறுகிறது? நேஷனல் டெக்னாலஜி டே கமெமரேட்ஸ் விச் ஈவெண்ட்? போக்ரான் 2 அணுசோதனை. ஆபரேஷன் சக்தி எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது? ஆபரேஷன் சக்தி வாஸ் கண்டக்டட் இன் விச் ஸ்டேட்? ராஜஸ்தான். இந்திய அரசு தேசிய தொழில்நுட்ப தினத்தை எந்த ஆண்டு அறிவித்தது? இன் விச் இயர் டிட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் நேஷனல் டெக்னாலஜி டே? 1999. கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் GSVA வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? Which organization introduced the Gross State Value Added GSVA guidelines? National Statistics Office. GSVA Gross State Value Added மதிப்பீட்டின் புதிய அடிப்படை ஆண்டு எது? What is the new base year for GSVA Gross State Value Added Estimates? 2022-23. GSVA Gross State Value Added எதை அளவிடுகிறது? What does GSVA Gross State Value Added measure? உள்ளீட்டு செலவை கழித்த மாநில உற்பத்தி மதிப்பு. GSVA Gross State Value Added கட்டமைப்பில் பயன்படுத்தப்படும் தரவுகளில் எது ஒன்று? Which of the following is used as a data source in the GSVA Gross State Value Added framework? மேற்கண்ட அனைத்தும். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை தொடங்கிய நாடு எது? Which country launched Project Freedom? அமெரிக்கா. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் எந்த நீரிணையில் தொடங்கப்பட்டது? ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் was launched in which strait? ஹார்முஸ் நீரிணை. ஹார்முஸ் நீரிணை எந்த வளைகுடாவை இணைக்கிறது? The Strait of Hormuz connects the Persian Gulf with which Gulf? ஓமன் வளைகுடா. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையில் எந்த அமைப்பின் படைகள் ஈடுபட்டன? Which command's assets are involved in Project Freedom? United States Central Command. Mission for Cotton Productivity திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? What is the outlay approved for the Mission for Cotton Productivity? 5659 கோடி ரூபாய். Mission for Cotton Productivity எந்த காலத்திற்கு செயல்படுத்தப்படுகிறது? For which period will the Mission for Cotton Productivity be implemented? 2026-27 முதல் 2030-31 வரை. இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய பருத்தி உற்பத்தியாளர்? இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் விச் லார்ஜஸ்ட் காட்டன் ப்ரொடியூசர்? 3வது. இந்தியாவின் பருத்தி உற்பத்தி இலக்கு 2031 ஆண்டுக்குள் எவ்வளவு? வாட் இஸ் இந்தியாஸ் காட்டன் ப்ரொடக்ஷன் டார்கெட் பை 2031? 498 லட்சம் பேல்கள். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சதவீத வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர்? What percentage of candidates lost their deposits in the 2026 Tamil Nadu Assembly elections? 83%. GSVA Gross State Value Added மதிப்பீட்டின் புதிய அடிப்படை ஆண்டு எது? What is the new base year for GSVA Gross State Value Added Estimates? இந்தியாவின் பருத்தி உற்பத்தி இலக்கு 2031 ஆண்டுக்குள் எவ்வளவு? What is India's cotton production target by 2031? 498 லட்சம் பேல்கள். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சதவீத வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர்? What percentage of candidates lost their deposits in the 2026 Tamil Nadu Assembly elections? 83%. தேர்தல் டெபாசிட் பறிமுதல் செய்யப்பட வேண்டுமெனில் வேட்பாளர் எவ்வளவு வாக்குகள் பெற வேண்டும்? A candidate must secure what minimum fraction of votes to avoid losing the election deposit? 1/6. தேர்தல் டெபாசிட் இழப்பில் தமிழ்நாட்டிற்கு அடுத்த இடத்தில் இருந்த மாநிலம் எது?
Which state ranked next to Tamil Nadu in candidates losing deposits? மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? How many candidates contested the 2026 Tamil Nadu Assembly elections? 4023. தமிழ்நாட்டின் அட்வொகேட் ஜெனரலாக 2026ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டவர் யார்? Who was appointed as the Advocate General of Tamil Nadu in 2026? Vijay Narayan. விஜய் நாராயண் முன்பு எந்த காலகட்டத்தில் அட்வொகேட் ஜெனரலாக பணியாற்றினார்? During which period did Vijay Narayan earlier serve as Advocate General? 2017-2021. 2026 மே 12 அன்று அட்வொகேட் ஜெனரல் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தவர் யார்? Who resigned from the post of Advocate General on May 12, 2026? P.S. Raman. காந்தியின் தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்தின் போது சேலத்தில் அவர் தங்கிய இடம் எது? Where did Gandhi stay in Salem during his anti-untouchability campaign? ஹஸ்தம்பட்டி. காந்தி தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்திற்காக சேலத்தை வந்த ஆண்டு எது? In which year did Gandhi visit Salem for the anti-untouchability campaign? 1934. கிலாஃபத் இயக்க காலத்தில் காந்தியுடன் சேலத்தில் தங்கியவர் யார்? Who stayed with Gandhi in Salem during the Khilafat movement period? C. ராஜகோபாலாச்சாரி. சேலத்தில் தபால் தலை அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? In which year was the Philatelic Museum established in Salem? 1997. அருந்ததியார்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? In which year was the Tamil Nadu Arundhadiyars Special Reservation Act enacted? 2009. அருந்ததியார்களுக்கு வழங்கப்பட்ட முன்னுரிமை இடஒதுக்கீடு எவ்வளவு? What is the preferential reservation provided for Arundhadiyars? 16%. Scheduled caste SC ஒதுக்கீட்டின் மொத்த சதவீதம் எவ்வளவு? What is the total scheduled caste SC reservation percentage? 18%. SCA இடஒதுக்கீட்டில் முதலில் வழங்கப்படும் சுழற்சி புள்ளிகளில் எது ஒன்று? Which is one of the first rotation points offered to SCA candidates? 2. SCA இடங்கள் காலியாக இருந்தால் பின்னர் யாரால் நிரப்பப்படலாம்? If SCA seats remain vacant, who can fill them later? பிற scheduled caste candidates. 2026 நம்பிக்கை வாக்கெடுப்பில் சி. ஜோசப் விஜய் எத்தனை வாக்குகள் பெற்றார்? How many votes did C. Joseph Vijay secure in the 2026 confidence motion? 144. 2026 நம்பிக்கை வாக்கெடுப்பில் மொத்தம் எத்தனை எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர்? How many MLAs were present during the 2026 floor test? 171. கிலாஃபத் இயக்க காலத்தில் காந்தியுடன் சேலத்தில் தங்கியவர் யார்? Who stayed with Gandhi in Salem during the கிலாபத் இயக்க காலத்தில் காந்தியுடன் AIADMK ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்ற கட்சியில் பிளவு ஏற்பட்டதை டிவிஷன் வோட் மூலம் வெளிப்படுத்தியவர் யார்? Who conducted the division vote that showed the split in the AIADMK ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி? JCT பிரபாகர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த TVK MLA யார்? Which TVK-VTK MLA was allowed by the Supreme Court to participate in the trust vote? R. ஸ்ரீனிவாச சேதுபதி. உச்சநீதிமன்றம் எந்த அரசியலமைப்பு பிரிவின் கீழ் விவகாரம் தீர்க்கப்படக்கூடாது என்று குறிப்பிட்டது? The Supreme Court stated that the matter should not be decided under which article of the Constitution? Article 226. தமிழ்நாடு சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் முழு நிகழ்வும் முதல் முறையாக எவ்வாறு ஒளிபரப்பப்பட்டது? How were the full proceedings of the Tamil Nadu Assembly confidence vote telecast for the first time? நேரலை. 2026 நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களித்த AIADMK MLAக்களை வழிநடத்தியவர் யார்? Who led the AIADMK MLAs who voted in favor during the 2026 trust vote? SP வேலுமணி. நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிராக வாக்களித்த AIADMK அணியை வழிநடத்தியவர் யார்? Who led the AIADMK faction that voted against the confidence motion? எடப்பாடி கே. பழனிசாமி. நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு முன் வெளிநடப்பு செய்த கட்சி இது? Which party walked out before the trust vote? திராவிட முன்னேற்றக் கழகம். DMDK சார்பில் வெளிநடப்பு செய்தவர் யார்? Who walked out representing DMDK?
பிரேமலதா விஜயகாந்த். 2026 நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு பிறகு சட்டமன்றம் எவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டது? How was the assembly adjourned after the trust vote? காலவரையற்ற ஒத்திவைப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலையாக இருந்த கட்சியின் ஒரே எம்எல்ஏ எது? Which party's lone MLA remained neutral during the trust vote? பாரதிய ஜனதா பார்ட்டி. நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலையாக இருந்த EIEDMK எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? How many EIEDMK MLAs voted in favor during the trust vote? 25. 2026 நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிராக வாக்களித்த EIEDMK எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? How many EIEDMK MLAs voted against the confidence motion in 2023? 22. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.